வணக்கம். அலகு 3 சபாபதி நாடகம். ஆசிரியர் பம்மல் சம்பந்தர் முதலியார். வழங்குபவர் முனைவர் வை. நம்பித்தாய், உதவி பேராசிரியர், தமிழ்துறை, ஈமாக்கோ யாதவர் மகளிர் கல்லூரி, மதுரை. ஆசிரியர் பற்றிய சிறு அறிமுகம். பம்மல் சம்பந்த முதலியார் அவர்கள் 1873ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 21ஆம் தேதி சென்னையில் பம்மல் என்ற இடத்தில் பிறந்தார். இவரது பெற்றோர் பெயர் விஜயரங்க முதலியார், மாணிக்கவேலு அம்மாள். இவரது இயற்பெயர் திருஞான சம்பந்தம். இவர் சட்டம் பயின்று தேர்ந்து புகழ்பெற்ற போதும் நாடகக்கலைக்கு தன் உழைப்பை நல்கியவர். தமிழ் நாடக தந்தை என்றும் அழைக்கப்படுபவர். வழக்கறிஞர், நீதியரசர், நாடக ஆசிரியர், நாடக நடிகர், எழுத்தாளர், நாடக இயக்குனர் என்று பன்முக ஆளுமை கொண்டவர். சுகுண விலாச சபை என்ற நாடக கம்பெனியை தொடங்கியவர். இவ்வளவு புகழ்பெற்ற இவர் 1964ஆம் ஆண்டு இவ்வுலக வாழ்வை நீத்தார். நாடக கதைமாந்தர்கள். இந்நாடகத்தில் முதன்மையான பாத்திரம் என்று பார்த்தோமானால் சபாபதி முதலியார். இவரை சுற்றியே பாத்திரங்கள் அமைக்கப்பட்டன. இவருடைய தாய், தந்தை, மாமன், மைத்துனன், மாமியார், சிநேகிதர்கள், சபாபதி முதலியாரின் வேலையாள், தமிழ் வாத்தியார் என்று பலதரப்பட்ட பாத்திரங்கள் உலா வருகின்றன. நாம் பார்க்க இருப்பது சபாபதி நாடகத்தின் முதல் காட்சி. இடம் சென்னை திருவல்லிக்கேணியில் மாணிக்க முதலியார் வீட்டில் ஓர் அறை. சபாபதி முதலியார் வருகிறார். சபாபதி முதலியார் தன் நண்பர்களுக்காக காத்திருக்கிறார். அந்நேரத்தில் தன் வேலைக்காரனான சபாபதியை அழைக்கிறார். சபாபதி வாசல்லே நின்றுட்டு ஒன்றும் சொல்லாமல் இருக்கின்றான். அதனை கண்ட சபாபதி முதலியார், சபாபதி, அடே என்னடா இது, நான் உன்னை கூப்பிடுறேன், இங்கே நின்றுக்குன்னு பேசாதிருக்கிறாயே. இல்லைப்பா, நீ வந்து உன்னை கூப்பிட்டேன்னு நினச்சிக்கினேன்ப்பா. வாட் நான்சென்ஸ், நான் என்ன மாடா என்ன கூப்பிட்டுக்குவேன்? நீ உன்னையே கூப்பிட மாட்டேல்ல? ஆமாப்பா, தப்பு தான். இங்கே வாடா. இப்படி நம்ம 2 பேருக்கும் ஒரே பேராக இருக்கிறதுல பெரிய நியூஷன்ஸாக இருக்குது. உன் பேரை நீ மாற்றிக்கோ. அது என்னமாப்பா முடியும்? என் பேரை நானே மாற்றிக்க முடியுமா? ஏண்டா முடியாது? நானே என்னமாப்பா மாற்றிக்கிறது? ஏன் வேற பேர் வச்சுக்கோ. அப்படியே ஆவட்டும்பா. என்னன்னு பேரை மாற்றிக்கிறேன். நான் ரத்தின சபாபதினு பேர் வச்சுக்கிறேன்ப்பா. வாட் நான்சென்ஸ், சபாபதியே உதவாதுன்னா ரத்தின சபாபதி என்னடா அது? அதெல்லாம் உதவாது. வேற என்னமான பேர் வச்சுக்கணும். அப்படியே ஆவட்டும்பா. சரிதான், நீ போய் தெருவாண்டை பாரு, என் சிநேகிதருங்க யாராலும் வர்றாங்களான்னு. போகிறான். இதோ வரார்ப்பா ஒருத்தர். முருகேசன் வருகின்றார். என்ன முருகேசம், 4 மணிக்கு வர சொன்னா அந்த இவ்வளோ நேரம் ஆச்சு அப்படின்னு சொல்லவும் கடிகாரத்தை பார்க்கிற மாதிரி பார்த்து 5 நிமிஷம்தான் ஆச்சு. 5 நிமிஷமா? 20 நிமிஷம் ஆச்சு. உன் கடிகாரம் ஸ்லோவாக இருக்குது, காட்டுங்க பார்க்கலாம். என்ன பிரதர், கடிகாரம் எங்கே? சும்மா ஒரு கெஸ் பண்ணேன். அந்நேரத்தில் குமரகுரு வருகிறார். கொஞ்ச நேரமாச்சு. நீங்கள் கேட்ட கொட்டைப்பாக்கு நல்லதாக பார்த்து வாங்கி வருவதற்கு நேரமாச்சு. வேணாம் பிரதர், வீட்டிலேயே வாங்கியிருக்காங்க, கொஞ்சம் கொண்டு வர சொல்லேன்னு பாருங்கள். அடே சபாபதி, அம்மா கிட்ட போய் நேற்று சாயந்தரம் வாங்கினாங்களே அந்த கொட்டைப்பாக்கில் கொஞ்சம் வாங்கிக்கிண்டு வாசிக்கிறான். சபாபதி போகிறான். நண்பர்கள் சபாபதி பாக்கை கொண்டு வருகிறான். இந்தாப்பா. ஏண்டா தட்டி பெக்கர், கையிலேயே எடுத்து வர்றது? உன் தட்டி கேன்சலே கொண்டு வரக்கூடாதுன்னு எத்தனை தரம் சொல்கிறது? நீ சொல்லவே இல்லையப்பா. எல்லாம் சொல்லி இருக்கிறேன். இனிமேல் என்னை கொண்டாட சொன்னாலும் ஒரு தட்டில் வச்சு கொண்டு வரணும். சரிதாம்பா. பிரதர்ஸ், இந்த பாக்கை கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள், ஃபஸ்ட் கிளாஸ் அப்படிங்கிறாரு முருகேசம். குமரகுரு, நன்னா இருக்குது பிரதர். சபாபதி முதலியார் நண்பர்களில் ஒருவர் வரவில்லை. அந்நேரம் சபாபதி எந்நேரமும் அவனுக்கு புஸ்தகம் தான். ஹார்ட்லி ஒர்க்கு
கொஞ்சம் கூட எக்ஸசைஸ் எடுக்கிறது இல்லை. ரொம்ப நாம் போய் டென்னிஸ் பிகின் பண்ணுவோம். அவன் வரட்டும் அப்புறம். அடே சபாபதி, என் டென்னிஸ் ஷூஸ் கொண்டு வா சீக்கிரம். சபாபதி ஒரு வெள்ளித்தட்டில் பந்தாடுகிற ஜோட்டை வைத்து கொண்டு வருகிறான். இதை பார்த்த சபாபதி முதலியார், வாட் நான்சென்ஸ், என்னடா இது, ஜோட்டை தட்டிலே வச்சு கொண்டாடுறையே? நீதானே எப்போ சொன்னேன், எத்தை கொண்டாட சொன்னாலும் ஒரு தட்டிலே வச்சு கொண்டாட சொல்லி? ஸ்டூபிட் கூஸ், சோட்டை கூடவா தட்டில் வச்சு கொண்டாட சொன்னேன்? எனக்கு என்னமாப்பா தெரியும், நீ சொல்லி கொடுத்தா அல்லவா தெரியும்ப்பா. இது கூடவா சொல்லி கொடுக்கணும்? இனிமேல் ஜோட்டை தட்டில் வைக்காதே, போறேன்ப்பா. சபாபதி போகிறான். என்ன போங்க பிரதர், இவனை கட்டிக்குன்னு அல்றது பெரிய நியூஷன்ஸாக இருக்குது. அண்ணா கிட்ட சொல்லி இவனை டிஸ்மிஸ் பண்ணி விடலாம்னு பார்த்தா எனக்கு மனசு வரலை. சின்ன போது முதலா என்னோடு வளர்ந்து வந்திருக்கிறான். ஸ்டூபிட்டாக இருந்தாலும் குவைட் ஆனஸ்ட் ஜாப். வாங்க பிரதர்ஸ் போகலாம். ரொம்ப நாளியாகி போச்சு வெளியே பார்த்து. அடடே, என்ன தூர்றாப்பில் இருக்குது, மழை வந்துடுத்து பிரதர், இன்னைக்கு டென்னிஸ் முடியாது. அப்போ வேறு என்ன செய்யலாம்? கார்ட்ஸ் ஆடலாமா? ஆடலாம் பிரதர். அடே சபாபதி. சபாபதி வருகிறான். கார்ட்ஸ் கொண்டா சீக்கிரம். சபாபதி போகிறான். நம்ம 3 பேர் தான் இருக்கிறோம். 304 ஸ்டூபிட் கேம் தான் ஆட முடியும். சபாபதி ஒரு போஸ்ட் கார்டு எடுத்துக்கொண்டு வருகிறான். இந்தாப்பா. என்னடா இது, இத்தை கொண்டாந்தையே? கார்டு கொண்டு வர சொன்னியேப்பா. கார்டு பார்க்க தெரியாதா? அதுவா, இதோ கொண்டாடேன்பா. போகிறான். இவனை கட்டிக்குன்னு அல்றது பெரிய கஷ்டமாக போச்சு. எது சொன்னாலும் தப்பாக செய்கிறான். சபாபதி ஒரு கார்பெட் பாக் எடுத்துக்கொண்டு வருகிறான். இதோ அப்பா. வாட் இடியட், என்னடா இத்தை கொண்டாந்தியே? கார்பெட் பாக் கொண்டாட சொன்னியேப்பா. ஏண்டா, நான் கார்பெட் பாக்குன்னு சொன்னேனா? நீ சும்மா கோவிச்சிக்காதேப்பா, தமிழில் சொல்லுப்பா. கார்டு பாக்குன்னு தமிழில் என்ன பிரதர்? என்னப்பா அது தெரியாதா உனக்கு? என்ன முட்டாளாக இருக்கிறேப்பா. அடே ஸ்டூபிட் குஸ், பேசாதீரு. காகிதக்கட்டு ஒன்றை கொண்டு வர சொல்லுங்க பிரதர். அவருக்கு தெரியும்ப்பா, அவர் கெட்டிக்காரருப்பா. மூடு வாய தடிக்கழுதை, இன்னொரு தரம் பேசினா உன்னை டிஸ்மிஸ் பண்ணி விடுவேன். நயனா கிட்ட சொல்லி. இல்லைப்பா, நீ கோச்சிக்காதைப்பா. ஆனால் வாயை முடிக்குன்னு போய் காகிதக்கட்டு கொண்டா சீக்கிரம். பேசக்கூடாதல்லவா. போகிறான். பெரிய இடியட்டாக இருக்கிறான். இவனை பைத்தியக்கூட ஆஸ்பத்திரிக்கு அனுப்பிச்சுடலாம்னா நானும் மாத்திரம் ஒண்டியா என்னமாப்பா போகிறது, நீயும் கூட வாப்பான்றான். இவனை என்ன செய்கிறது? சபாபதி பெரிய காகிதக்கட்டு ஒன்றை கொண்டு வருகிறான். பார்த்தீங்களா பிரதர், என்ன சொன்னதுக்கு என்ன கொண்டு வருகின்றான்? பேசலாமாப்பா? பேசு. நீ இஸ்பெட் காகிதம் தானே கேட்டேன், அப்போவே நினச்சேன்பா. ஆனாலும் நீ பேசக்கூடாதுன்னு ஏன்னு இத்தை கொண்டாந்தேன்பா. போடா, இஸ்பெட் காகிதத்தை கொண்டா சீக்கிரம். இதோ வந்துட்டேன்ப்பா. விரைந்து போகிறான். இவனை கட்டிக்கன்னு அல்றது போதுமென்னு போகுது. சபாபதி சீட்டுக்கிட்ட எடுத்து கொண்டு வருகிறான். இத்தை முன்னாலே சொல்லக்கூடாதாப்பா. கொடுடா இப்படி. குளிக்க கொண்டே 4 பேரும் தான் சரியாக இருக்கும் ஆட்டம். அப்பா, எனக்கு கூட இஸ்பெட் ஆட தெரியும்ப்பா கொஞ்சம். சத் அதனை பிரசங்கி. தெருவில் போய் தெரிஞ்சவங்க யாரானாலும் இருந்தால் இட்டுக்குன்னு வா, நிற்காதை போ. சபாபதி போகிறான். சீட்டை குலுக்கி போட்டுக்கொண்டு 4வது கை வர வரைக்கும் 304 தான் ஆடுவோம். சபாபதி மறுபடி விரைந்து வருகிறான். அப்பா 4வது கை ஆப்டுத்தப்பா, இதோ இட்டாந்தேம்பா. சின்னசாமி முதலியார் மெல்ல வருகிறார். அப்பேன் தம்பி, யாரடா அது? தமிழ் வாத்தியாரப்பா. ஒரு புறமாக, ஏண்டா இவரை யாரடா இட்டார சொன்னது? தெரிஞ்சவங்க யாரைனாலும் இட்டார சொன்னியேப்பா. அப்பேன் என்னை என்னத்திற்கு கூப்பிட்டேன்? இதோ உட்காருங்க வாத்தியார். பரபரப்புடன் சீட்டையெல்லாம் சேர்த்து வைத்துவிட்டு தன் சிநேகிதருக்கு கண்ணால் சைகை செய்து அவர்கள் அனுப்பி விடுகிறான். நம்ம ஆள் வந்து என்னமோ ஒரு கை குறைவாக இருக்குது, உங்களை அவசரமாக அழைக்கிறாங்கன்னு சொன்னான். உடனே வந்தேன். அதென்ன குறைவாக இருக்குது? ஒரு பாட்டுக்கு கொஞ்சம் அர்த்தம் குறைவாக இருக்குது, தெரியலை. அதுக்காக தமிழ் வாத்தியார் போனால் அழைச்சிக்கன்னு வா, அர்த்தம் கேட்கணும்னு சொல்லி அனுப்பிச்சா இந்த தடிக்கலையை தப்பாக சொன்னான். நானாப்பா தடிக்கழுதே? சத் பேசாதீரு, வாயை திறந்தியா பாரு. என்ன பாட்டை பெண் அது? இந்த புத்தகத்திலா? சீட்டுக்கட்டை எடுக்க பார்க்கிறார். இல்லை, அதை எடுத்துக்கொண்டு திருவாசகத்திலே நாடகத்தால் உன்னடியார் போல் என்ற பாட்டு. ரொம்ப சுலபமாச்சே, சொல்கிறேன் கேள் என்று தமிழாசிரியர் பாடலுக்கு பொருள் சொல்கிறார். அப்பொழுது மாணிக்க முதலியார் வந்து, ரொம்ப அழகாக இருக்குது, இந்த மாதிரி அர்த்தம் சொன்னால் அவனுக்கு தமிழ் நல்லா வந்துடும் என்றார்.
உடனே திரும்பிய தமிழ் வாத்தியார், உங்களை பார்க்கலை, மன்னிக்கணும் என்றார். மன்னிக்கிறது அப்புறம் இருக்கட்டும், இந்த மாதிரி நீங்கள் பாடம் சொல்லி அழுதா அவன் பாஸ் பண்ணா போலதான். 2 வரி தமிழ் சரியாக எழுத தெரியலை. இல்லைங்க, நீங்கள் ஒரு வியாசம் எழுத சொன்னீங்களே, அது 18 பக்கம் சரியாக எழுதினதா சொல்லிச்சு அப்பேன். அதை கேட்கத்தான் வந்தேன். அந்த 18 பக்கம் எழுதின அழக வியாசத்தை அவர் கையில் கொடுக்கிறார். வாங்கி கொண்டு, இருக்குங்க, 18 பக்கம் இருக்கும். 18 பக்கம் இருக்கிறது சரிதான், படித்து பாருங்கய்யா. வாத்தியார் படிக்கிறார். இருப்பு பாதை வியாசம். இருப்பு பாதை என்றால் இருப்பு பாதை என்று அர்த்தம். சரிதான், நீங்கள் அர்த்தம் சொல்லி கொடுக்குற மாதிரி தான் அவனும் எழுதுறான். அப்புறம் படிக்கிறார். மட்ராஸில் சவுத் இந்தியன் ரயில்வே, மட்ராஸ் ரயில்வே என்று 2 ரயில்வேக்கள் இருக்கின்றன. என்ன ஐயா இது தமிழா? அப்புறம் படிங்க. படிக்கிறார். சவுத் இந்தியன் ரயில்வே மட்ராஸிலிருந்து புறப்பட்டு குப் குப் குப். அப்பேன், இது என்ன அப்பேன்? நான் சரியாக படிக்கிறேன் வாத்தியார். படிக்கிறான் சபாபதி முதலியார். சவுத் இந்தியன் ரயில்வே மட்ராஸிலிருந்து புறப்பட்டு குப் குப். அப்பேன், என்ன அப்பேன் இந்த குப் குப்? புகை போகிறது. ஓ, எவ்வளவு தூரம் போகுது? செங்கல்பட்டு வரைக்கும். என்ன, இந்த குப் குப் செங்கல்பட்டு வரைக்குமா போகுது? இல்லா போனால் ரயில் இன்னும் கூடாதா? பார்த்தீங்களா வியாசம் எழுதின அழக? அப்படிங்கின்றார் மாணிக்க முதலியார். பக்கங்களை திருப்பி பார்த்து, அப்பே இந்த குப் குப் தவிர வேற என்னமான எழுதியிருக்கிறையா? எழுதியிருக்கிறேன் சாமி. எழுதியிருக்கிறான். அத்தையும் படிக்க சொல்லுங்க. அதை படியப்பேன். 7 பக்கங்களை தள்ளி பிறகு செங்கல்பட்டை கடந்து போகும்போது பாலாறு பிரிட்ஜி வரும்போது அதன் பேரில் கடகடகட படபடபட என்றும் கடகடவென்றும் படபடவென்றும் எழுதியிருந்தான். இந்த கடகட படபட எவ்வளவு? பிரிட்ஜி தாண்ட வரைக்கும். இல்லையே, எத்தனை பக்கம் எழுதியிருக்கிறேன்னு கேட்டேன். சபாபதி கையிலிருந்து வியாசத்தை பிடுங்கிக் கொண்டு கடகட படபட 5 பக்கம், குப் குப் 7 பக்கம், வியாசம் தீர்ந்து போச்சு என்று அதை கிழித்து தமிழ் வாத்தியார் தலைமீது போடுகிறார் மாணிக்க முதலியார். இதுக்கு பரீட்சை ஒன்று, தமிழ் வாத்தியார் ஒன்று. அந்நேரத்தில் திரிபுரம்மாள் விரைந்து வருகிறார்கள். அது என்ன போங்க, இப்போ போய் நைனா மேலே கோச்சிக்கிறீங்களே? அதோ கோலப்பஞ்சேரி அம்மா வந்திருக்காங்க பிள்ளைய பார்க்க. ஆமாம், கண்ணாலம் ஒன்று தான் குறைச்சல் பிள்ளையாண்டானுக்கு. கண்ணாலத்தையும் பண்ணி விடு, அப்புறம் அவன் படித்த போல தான். ஆமாம், நீ ஐயா வாத்தியாரை இன்னைக்கு பாடம் சொல்லி கொடுத்தது போதுங்க, நாளைக்கு வந்துடுங்க சீக்கிரம். அப்படியே அம்மா. நைனா, கண்ணை தொடச்சிக்கோ நைனா, கோலப்பஞ்சேரியம்மா உன்னை பார்க்க வந்திருக்காக. இந்தா தலையை வாரிக்கோ. அடே சபாபதி, தம்பிக்கு சரிகேஸ்வரம் கொண்டு வந்து கொடு. சபாபதி அப்படியே செய்கிறான். இப்படி உட்கார்ந்துக்குன்னு என்னமான படிச்சுக்குன்னு இரு, அவங்களை இட்டுக்குன்னு வரேன். திரிபுர அம்மாள் போகிறார். திரிபுர அம்மாள் தெய்வானை அம்மாளை அழைத்து கொண்டு வருகிறார்கள். பின்னால் கிருஷ்ணசாமி மெல்ல வருகிறான். இப்படி வாங்க மச்சி, நம்ம குழந்தையாச்சி, நீங்கள் பார்க்குறதுக்கு என்ன படிச்சுக்குன்னு இருக்கார போல இருக்குது. அதை ஏன் சொல்கிறீங்க மச்சி? என் நேரம் புஸ்தகம் கையும்தான், சும்மா படித்து சபாபதி சொல்கிறான் வேலையால். மூளையெல்லாம் கரைஞ்சி போடுதம்மா, அதுக்குத்தான் நான் படிக்கிறதே இல்லை. அடே சபாபதி, நீ மெத்தை மேலே போய் என்சைக்ளோபீடியா பிரிட்டானிக்கா இண்டிகா எடுத்து வா. இதோ அப்பா விரைந்து போகிறான். தம்பிக்கு என்ன வயசாகுதுங்க? 30 16 வயசாகுதுங்க. போன வருஷம் கேட்டபோது 17 நீங்களே. ஆமாம் மச்சி, அது வாஸ்தவந்தான். அப்புறம் சோசியரே கேட்டோம், அவர் சோசியம் பார்த்து இப்போ 16 வயசு தான் ஆகுதுன்னாரு. சபாபதி 3 பெரிய புஸ்தகங்களை தூக்க மாட்டாதது போல் தூக்கி கொண்டு வருகிறான். இந்தாப்பா, மொல்லமா வைடா கழுதே. கழுதையா? என்னப்பா இது, ரொம்ப பழுவாக இருக்கிற புஸ்தகமாக தூக்கி வர சொல்லிட்டு இப்போ திட்டறையே. சரிதான், வாயை மூடு, படிக்கும்போது டிஸ்டர்ப் பண்ணாதே. படிப்பது போல் பாசாங்க செய்கிறாய். தம்பி நியூஸ் பேப்பர் படிக்குதுங்களா? சபாபதி, மெத்த மேலே போய் கிண்ட் ஆஃப் தி டைம்ஸ் கொண்டு வா. இதோ அப்பா. செய்தித்தாளை படிப்பது போல் பாசாங்க செய்கின்றார். தெய்வானை அம்மாள், இங்கிலீஷ் கூட படிக்குதுங்களா தம்பி? திரிபுர அம்மாள், அடே சபாபதி, நயனாவை உறக்க படிக்க சொல்லு. என்னப்பா நீ மாத்திரம் படிச்சிக்கன்னா எனக்கு தெரிய தேவையில்லையா? உறக்க படிப்பா. If two triangles have 2 sides. இரு அப்பா, சும்மா நீயே படிச்சுக்கொண்டு போனால் எனக்கு என்னமாப்பா தெரியும்? அதை தமிழில் சொல்லுப்பா. ஓ எஸ், உனக்கு இங்கிலீஷ் தெரியாதல்ல,
சொல்கிறேன் கேளு. அப்பா அப்பா, எங்கள் ஊரில் மழை பெஞ்சுதா பாருப்பா. எந்த ஊர் உங்கள் ஊர்? ஆத்தூரப்பா, செங்கல்பட்டுக்கிட்ட. இதோ பார்த்து சொல்கிறேன், செங்கல்பட்டு ஜில்லா முழுமையும் கொஞ்சம் கூட மழை பெய்யவே இல்லையாம். அடடா, அப்புறம்? அண்ட் தேர்ஃபோர், ஆகவே தானியங்கள் விலை எல்லாம் அதிகமாகி ஜனங்கள் எல்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்களாம். சில சனங்கள் காஞ்சிபுரத்திலே கலகம் பண்ணி கொள்ளையடிச்சாங்களாம். என்னப்பா அது? இங்கிலீஷில் இவ்வளோண்டு சொன்னேன், தமிழில் அதுக்கு எவ்வளோ பெருசாக அர்த்தம் சொல்கிறிய? இங்கிலீஷ்னால் அப்படி தான். சிரிபுராமல், போதும் நைனா படித்தது, அப்புறம் உடம்பு கெட்டு போகுது. தேவன், ஆமாம் அண்ணி, நிறுத்த சொல்லுங்க, ரொம்ப படித்தா உடம்புக்கு சூடுன்றாங்களே. ஆமாம்ப்பா, படித்து அப்பாவுக்கு ரொம்ப சூடாக போகுதுமா. நீங்கள் இன்னொரு தரம் வர்றப்போ கொஞ்சம் பாதுமல்வா கொண்டாங்க. அடே சபாபதி, இல்லைப்பா, நீ தானே சொன்னேப்பா பாதுமல்வா இஷ்டம்னு. சரிதான், வாயை மூடு. தம்பி பாஸ் பண்ணி அப்பா, எனக்கு அப்பா, உனக்கு கல்யாணம் ஆகிறப்போ எனக்கு ஒரு ஜருக தலைக்குட்டை வாங்கி கொடுக்கணும்பா, இப்போவே சொல்லிட்டேன். அடே, எல்லாம் ஆகட்டும், அப்புறம் பார்த்துக்கலாம். சபாபதி நாடகத்தின் முதல் காட்சி நிறைவடைகிறது. நன்றி, வணக்கம்.